أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله وسراجا وقمرا منيرا. أما بعد، فقد قال تبارك وتعالى: فاعلم أنه لا إله إلا الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم علمنا ما ينفعنا، اللهم انفع بعلمنا. ربنا زدنا علمنا يا أرحم الراحمين. அன்பு மரியாதைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் நேரு வழி, அதிலிருந்து சரியான கொள்கை, அந்த கொள்கையை பெற்று அதில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், கொள்கை பிறழ்வு, கொள்கைவாதிகளுக்கு மத்தியில் எப்படி நிகழ்கிறது, அதற்கு எவைகளெல்லாம் காரணங்களாக அமைகின்றன என்பதை பற்றிய பார்க்க போகிறோம். நான் இதை சொந்தமாக ஒரு சில செய்திகளை சொன்னாலும் அடிப்படையில் அகீதத் தௌஹீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து தான் ஒரு 5-6 செய்திகளை கோட் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, நம்மை விட அதிகமாக அகீதாவில் மிக ஞானமிக்க அறிஞர்களிடத்திலிருந்து நேரடியாக செய்தி வரும் பொழுது நம்மிடத்தில் கொஞ்சம் நிரப்பம் கிடைக்கும், நம்மிடத்தில் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்களுக்கு பல புத்தகங்கள் உண்டு. சமகாலத்தில் இந்த பூமி பந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர், ஹஃபிதஹுல்லாஹ். சவுதி அரசாங்கத்தில் மிக முக்கியமாக கல்வி ரீதியாக பங்களிக்கக்கூடிய சமகாலத்து அறிஞர்களில் ஒருவர். கிதாபு தௌஹீத் அப்படின்னு அவருக்கு ஒரு புத்தகம் உண்டு. அதே மாதிரி இது அகீதத்து தௌஹீத் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இருந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு சில செய்தியை தான் நாம் இன்னைக்கு பாடமாக பார்க்க இருக்கோம். அன்பிற்குரியவர்களே, அகீதா அப்படின்னா என்னன்னு ஏற்கனவே உங்களுக்கு பாடம் நடத்தப்பட்டுருச்சு. அகீதாவை படிக்கிறதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே சொல்லித்தரப்பட்டு விட்டது. அகீதா அப்படின்னா கொள்கை, இஸ்லாமுடைய அடித்தளவே அதுதான் அப்படிங்கிறதுலாம் நமக்கு நன்றாகவே தெரியும். இதில் இருந்து ஒரு மனிதனுடைய தடுமாற்றம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அம்சம் அவர் சொல்றார், அல் ஜஹ்லு பில் அகீதத்தி ஸஹீஹா, சரியான கொள்கையை பற்றி அறிவின்மை. முதல் அம்சம், ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் அல் ஜஹல். அல் ஜஹல் மடமைத்தனம், அறியாமை. மடமைத்தனம், அறியாமை. இந்த மடமைத்தனம், அறியாமை என்பது நம்மள பலருக்கு புரியாது சட்டுன்னு. காரணம் என்ன, நம்ம வாப்பா அம்மா எல்லாம் முஸ்லீமாக இருந்துட்டோம், நம்மளாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, இஸ்லாமுக்கு வரல. மாறாக அவங்க இருந்தாங்க, பள்ளி கூட்டு வந்தாங்க, நம்ம வந்தோம், தொழுதோம், அப்படி சேர்ந்துட்டோம். அதனால பெருசாக தெரியாது. ஆனால் சஹாபாக்கள் எல்லாருக்கும் ஜாஹிலியத்துனா என்னன்னு நல்லா தெரியும். ஜஹில் அப்படின்னா என்னன்னு தெரியும். அதனால தான் அவங்களுக்கு கொள்கைங்கிறது புதுசாக வந்த பிறகு அந்த கொள்கை சரியாக என்ன செஞ்சிச்சு, அவங்கள
ஈர்த்தது, அது சரியாக அவர்களை தக்க வைத்தது. அம்சம் ஜஹல். ஜஹல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எது இஸ்லாமோ அதுக்கு மாற்றமான அத்தனையுமே ஜஹல் தான். முதல்ல விளங்குவோம். எது இஸ்லாமுக்கு எதிரானதோ மாற்றமானதோ அது அத்தனையுமே என்னதான் ஜஹல் தான். நீங்கள் ஹதீஸ்களில் நிறைய பார்க்கலாம். நாங்கள் ஜாகிலியத்து காலத்தில் குன்னாஃபி ஜாகிலியத்தின் ஜாகிலியா காலத்தில் இருந்தோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லுவாங்க. எந்த காலத்தை? நபியின் வருகைக்கு முன்னால் உள்ள காலத்தை ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரு வாரத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. குன்னாஃபில் ஜாகிலியா. எங்கே இருந்தோம்? ஜாகிலியத்தில் இருந்தோம், வடமையான காலத்தில் இருந்தோம், மடையர்களாக இருந்தோம் அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். நமக்கு தெரியலங்கிறத ஒத்துக்கிட்டா தான் என்ன செய்ய முடியும்? தெரிஞ்சுக்க முடியும். சரிதானா? நமக்கு தெரியலைங்கிறத ஒத்துக்கிட்டா தான் தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு தெரியலைங்கிறதே ஒத்துக்கல அப்படின்னா ஒரு காலம் தெரிஞ்சுக்க முடியாது. இதுதான் நமக்கும் அவங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம். அவங்க தெரியல அப்படிங்கிறத முதல்ல ஒத்துக்கிட்டாங்க. எப்படி ஒத்துக்கிட்டாங்க? தெரிஞ்சவராகிய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை வச்சு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நம்மிடத்துல உள்ள பெரிய பிரச்சனையே தெரியல அப்படிங்கிறது தான். இந்த ஒட்டுமொத்த உம்மத்திலையும் முஸ்லீம்கள் அநேகமானவர்களுடைய கொள்கை பிறலுக்கான முதல் காரணம் ஜஹல். ஜஹல் இருக்கு பார்த்தீங்களா? மடமைத்தனம், அறியாமை அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா? இது அறிவை எப்போ கொண்டு வரும் அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிற தெரிவு நமக்கு வரும்பொழுதும் இல்லையா? இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, கலிமத்துல் ஆதிரி நிஸ்ஃபுல் இல்ம். கலிமத்துல் ஆதிரி, எனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு ஒருத்தர் சொன்னால் அவர் கல்வியில் பாதியை படிச்சிட்டார் அப்படிமா. கல்வியில் பாதியை படிச்சிட்டாரு. கல்வியில் பாதியை படிக்கிறது எனக்கு தெரியாதுங்கிறத தெரிஞ்சாதான் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். அவருக்கு ஒரு துறையில் நாலேஜ் இருக்கும், அவருக்கு ஒரு துறையில் நாலேஜ் இருக்கும், அவருக்கு ஒரு துறையில் நாலேஜ் இருக்கும், எனக்கு ஒரு துறையில் நாலேஜ் இருக்கும். நீங்கள் என் துறையை பற்றி என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன், ஆனால் மற்ற துறையை பற்றி கேட்டால் என்ன செய்யாது? எனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வந்தாங்க. நபி ஆக்சுவலாக மக்கத்து முஹாஜிர்களோட வந்த ஒரு இறை தூதர். மக்கத்துடைய கேட்டிங்கன்னா வியாபாரம், அவங்க எல்லாருமே அநேகமானவர்கள் வணிகர்கள். உலகம் ஃபுல்லாக இஸ்லாம் ரொம்ப வீரியமாக போனதுக்கு பெரிய காரணங்களை உண்டு. அவங்க கையில் இஸ்லாம் நேராக போனது காரணம் அவங்க வணிகர்கள். எப்படி ப்ரொமோட்டிங் பண்ணணுங்கிறது தெரியும் அவங்களுக்கு, அப்படிதானே? 10 ரூபா பைசா, 10 ரூபா பொருள் ஒன்றை எடுத்துட்டு அதை 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த சூத்திரம் யாருக்கு தெரியும்? அது 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சூத்திரம் யாருக்கு தெரியும்? ஒரு வியாபாரிக்கு தெரியும். அதனுடைய பொருள் என்ன, அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, அதை எப்படி சொன்னால் ஏற்றுக்கிடுவாங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதே மாதிரியான ஒரு அணுகுமுறை அவங்க இடத்துல இருந்தது, கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த அணுகுமுறை. இப்போ பாருங்க, அந்த பின்னணியிலிருந்து வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே அங்கே நடந்த அந்த வேளாண்மையை பற்றி கருத்து சொல்கிறாங்க. சொன்ன கருத்து பொய்யாயிருச்சு. கொஞ்ச காலத்தில் அறுவடை இல்லை, கொஞ்ச காலத்தில் அறுவடை இல்லை. என்ன, அங்கே வந்து இயல்பாகவே வேளாண்மையில் சில மிக முக்கியமான அம்சங்கள்லாம் பின்பற்றப்படும். மகரந்த சேர்க்கைகள், அது நேர் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள், அது உள்ளே போக வேண்டாம். அந்த மாதிரி உள்ளதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்து சொன்னாங்க. நபி சொன்னாரன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? செய்ய தவறிட்டாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி செஞ்சு அவங்க வழக்கமாக செய்யக்கூடியதை விட்டுட்டாங்க. மகசூல் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரே மகசூல் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு தெரியாதது தான் நான் சொன்னோம்னா நீங்கள் என்னையா அதை என்னவா எடுத்துக்காதீங்க, மார்க்கமாக எடுத்துகிட்டு பின்பற்றாதீங்க, அது வேற இது வேறன்ட்டாங்க. விளஞ்சா? இப்போ ஜஹல் அப்படின்னா முதல்ல ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அறியாமை பற்றிய பேச்சு இல்லை, மார்க்கத்தை பற்றிய அறியாமையை பற்றி பேசு. ஜஹல் பின் தீன், மார்க்கத்தை பற்றிய அறியாமை. பாருங்க, அது என்ன அறியாமை? அராவும் அந்த அல்லுமிகா வத்த அலிமிகா, அதை படித்துக் கொள்வதையும் பிறருக்கு படித்து கொடுப்பதையும் புறக்கணித்தல். இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கா? காரணம் சொல்ல அழகா சொல்றாரு இல்லையா? அராது அந்த அல்லுமிகா வத்த அலிமிகா, நாம் படித்துக் கொள்வதையும் புறக்கணிப்பது. அல்ஹம்துலில்லாஹ், கண்குளிர்ச்சியா ஒரு பெரிய கூட்டம் படிக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி பிறருக்கு அதை படித்து கொடுப்பதையும் புறக்கணிப்பது. இன்னைக்கு இது ரொம்ப ஆரம்ப காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் மாற்றம் இருக்கு. ஆனாலும் இது கொஞ்சம் கொஞ்சமாக தேயத்தான் செய்யும். ஒரு காலகட்டங்களில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்த மாதிரி அதுக்கு அடுத்த தலைமுறை இருக்கல, அதற்கு அடுத்த தலைமுறை இருக்கல. ஆனால் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த வேலைகள் ஒவ்வொரு ஏரியாக்கள்லாம் என்ன செஞ்சிருச்சு, நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஹல் தான் பெருசியா அளவில் பெருகிச்சு. ஆனால் இல்மு என்ன செஞ்சிருச்சு, சுருகிருச்சு. இது எல்லா காலங்கள்லையும் உள்ளது, இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கூட்டம் என்னவே செஞ்சுட்டு இருப்பாங்க, படித்து கொண்டே இருப்பாங்க, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா ஹத்தா என்ஷா ஜெயிலுல்லா அரிஃபுத்தில் கல் அக்கீதா, இந்த அக்கீதாவே தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிற அளவுக்கு ஜஹல் மலிந்து விட்டது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும்போது தான் கபரை வழிபாடு செய்கிறத பற்றி கடுமையாக எச்சரித்தாங்க. கபரை வழிபாடு செய்கிறத பற்றி கடுமையாக எச்சரித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செல்லுதலுக்கு பிறகு இந்த உம்மத்திலேயே கபர் வழிபாடு வந்துருச்சா? அதோட நிற்காது. நல்லா விளங்கிக்கோங்க. இந்த அரபு குலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களின் புட்டமும் சில சிலைகளை பார்த்து ஆடாத வரையிலும் இந்த அரபு மண்ணுக்குள் கியாமத்து நிகழாது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு அங்கே நடந்துகிட்டு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. சிலைகளை வைக்க ஆரம்பிச்சாச்சு, கோயில் கட்ட அனுமதிச்சாச்சு. குரானை நேர பெற்ற அந்த சமுதாயம், அதனுடைய வழியாக வந்த அந்த அரபு சமுதாயம் இன்னைக்கு எதுக்கு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு? அந்த இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஹல். அதை இன்னும் கொஞ்சம் கூட அவர் அழுத்தமாக சொல்கிறாரு. ஃபயத்தகிதுல் ஹக்க பில் பாத்தில். பாத்தில ஹக்காக நம்புறது, ஹக்க பாத்திலாக நம்புறது. நீங்கள் போய் இன்னைக்கு கபர்வாசிகள்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் அதை தான் இஸ்லாம்னு விளங்கி வச்சுருப்பான். முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட இஸ்லாம் அப்படின்னு காட்டினா இஸ்லாமுடைய புனித தலத்தைலாம் சொல்லணும்னா டக்குன்னு எதை காட்டுவான்? முதல் எடுத்தோட காட்டுவான், நாகூர் தர்கா காட்டுவான். இஸ்லாமுடைய புனித தலங்கள் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க புனித தலம் முதல்ல தான் நாகூர், அதுக்கு அடுத்து அஜ்மீர், அது இந்திய அளவில். இப்படி ஒவ்வொரு அடையாளம் வச்சுருக்கான். நம்ம ஆட்களுக்கு காலண்டர் வைக்கும்போது காலண்டரை எந்த படம் தான் போட்டு கொடுக்குறான்? அஜ்மீர் தர்கா போட்டு கொடுக்குறான், நீ வச்சுக்க இது அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதை குறித்து ஜஹிலில் வந்தாங்க. பாருங்க, இதை நல்ல சஹாபாக்கள் விளங்கியிருந்தாங்க. சஹாபாக்கள் இதை நல்லா விளங்கியிருந்தாங்க. ஜஹில் இருந்தால் அங்கே என்ன வராது? இல்ம் வராது. ஜஹில்ங்கிறது என்னதுங்க? இருட்டு. ஜஹில் என்னது? இருட்டு. இல்ம் என்பது வெளிச்சம். வெளிச்சம் ஒரு இடத்துக்கு வந்தால் இருட்டு என்ன செய்யாது? இருக்காது. இருட்டுனா என்னன்னு தெரிஞ்சாதான் முதல்ல அந்த இருட்டை என்ன செய்ய முடியும்? நம்மளால விரட்ட முடியும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பரிதாபம் இருட்டுனா என்னன்னு தெரியாது. அது உமர் இப்னு கத்தாப் தான் அவங்க சொல்றாங்க பாருங்க. அவங்க வார்த்தையில சொல்றேன், இன்னமா துன்கது உரல் இஸ்லாமி உருவத்தன் இதா நஷஅ ஃபில் இஸ்லாமி மல்லா யஅரிஃபுல் ஜாஹிலியத. இந்த இஸ்லாமுடைய ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு அம்சங்களும் ஒவ்வொன்றாக கலண்டு இல்லாமலாக்கப்படும். யாரால தெரியுமா? மல்லா யஅரிஃபுல் ஜாஹிலியத்தை, ஜாஹிலியத்தை அறியாதவர்களால். இஸ்லாம் அறியாதவர்களால் அவர் சொல்லல, என்ன சொல்றாரு? ஜாஹிலியத்தை அறியாதவர்களால். உமர் இப்னு கத்தாப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆட்சி நடத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கே என்ன பிரச்சனையோ அதே மாதிரி அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, அவர் மேலேருந்து ரிசாலத்தை கொண்டு வந்து இந்த சமுதாயத்துக்கு சொன்னவர். ஆனால் சொன்னதை ஏற்று இந்த உலகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்தது யார் தான்? அஸ்ஸஹாபத்து ரலியல்லாஹு அன்ஹும். அஸ்ஸஹாபத்து ரலியல்லாஹு அன்ஹும் அவங்க எல்லாருமே இந்த உலகத்தை பற்றி அறிவு இல்லாமல் இருக்கல, பழையதை பற்றி விவரம் தெரியாமல் இருக்கல. இருக்க போய் தான் அந்த புதுசு அவங்களை என்ன செஞ்சு சரியாக ஈர்த்தது. அதனால தான் அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைத்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பழசில் அவங்க கடும் தீவிரமாக இருந்து அதை மோசமானதுன்னு விளங்குனதுனால எதுக்கு வந்தாங்க? அப்படிதானே? இஸ்லாமுக்கு அவங்க வந்த வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழசில் அவங்க தீவிரமாக இருந்து அந்த தீவிரத்தன்மையிலேயே அவங்க இது தவறுன்னு விளங்கினப்புறம் தான் எங்கே வந்தாங்க? இஸ்லாமுக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம். அப்போ நாம் முதல்ல இஸ்லாமை விளங்குறதா இருந்தால் இஸ்லாமுக்கு எதிரானதும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு நசரானியத்தை பற்றி கொஞ்சம் அறிவு, பேசிக்காக கொள்கையை பற்றி. ஒரு மஜூசியத்தை பற்றி ஒரு அறிவு, பேசிக்காக கொஞ்சம். ஒரு யகூதியத்தை பற்றி பேசிக்காக கொஞ்சம் அறிவு. இது எல்லாத்தையும் நல்லா பாடம் நடத்துகிறான் குரானில். யூதத்தை பற்றி பாடம் நடத்துகிறான் இல்லையா? கிறிஸ்தவத்தை பற்றி எல்லாம் பாடம் நடத்துகிறான். ஏன்? நமக்கு என்ன அவசியம்? நமக்கு என்ன தேவை? மஜூசியத்தை பற்றி எல்லாம் பாடம் நடத்துகிறான். நமக்கு என்ன தேவை? அது நமக்கு அதை பற்றிய அறிவும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் எதை பற்றிய அறிவு நம்ம இடத்துல தெளிவாக கிடைக்கும்? இஸ்லாமை பற்றிய அறிவு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் அம்சம் அவர் சொல்றது, உமர் ரலியல்லாஹுடைய இந்த சொல்லை மேற்கோள் காட்டியே சொல்கிறார். அல் ஜஹல், முதல் அம்சம், பில் அகீதத்தி சஹீஹா, சஹீஹான கொள்கையை பற்றிய போதிய அறிவின்மை. அதுதான் முதலில் ஒரு மனிதனின் தடுமாற்றத்துக்கு காரணம். இந்த உம்மத்தில் யாரையும் நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். நாமும் இந்த அக்கீதாவை பற்றி அறிவு வர்றதுக்கு முன்னால் எங்கே தான் இருந்தோம்? அதில் இருந்தோம். அதனால தான் நமக்கு என்ன செஞ்சிச்சு? தெளிவு வந்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது அம்சம் அஸ்ஸுபு லிமா அலைஹில் ஆபாஉ வல் அஜ்தா. நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய தந்தைமார்கள், நம்முடைய அதற்கு முன்னால் உள்ள இந்த மூதாதையர்கள் எதில் இருந்தார்களோ அந்த கொள்கையின் மீது பற்று. பற்றுனா ஒரு கொள்கை பிடிப்பு என்பதை காண்டி தஅஸ்ஸுப். தஅஸ்ஸுப் அப்படின்னா இனம் புரியாத ஒரு
ஒரு ஈடுபாடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை விடவே மாட்டேனா, அது என்னவா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அத்தஅஸ்ஸுப். வத்தமஸ்ஸுகு பிஹி வ இன் கான பாத்திலன், அது பாத்திலாக இருந்தால் கூட எங்க வாப்பா அதில் இருந்தார், அதனால தான் நான் இப்பன்னு சொல்றது. அது இருக்கா? இதை நீங்கள் போய் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், எங்கே பாரம்பரியமாக இஸ்லாமை பின்பற்றுதுன்னு சொல்லுவாங்களோ அந்த ஊர்களெல்லாம் பார்க்கலாம். எங்கள் ஊரில் பார்க்கலாம். எங்கள் ஊர்லேயே 2 டைப் மக்கள் இருப்பாங்க. நாங்கள்லாம் இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் யாரெல்லாம் பேசுவாங்களோ அவங்களாம் இதை தான் பேசுவாங்க. ஆமாம், இவர் புதுசாக இன்றைக்கி சொல்ல வந்துட்டார், எங்கள் வாப்பாவுக்கு தெரியாத இவருக்கு தெரியும். எங்கள் மூதாதையர்கள்லாம் என்ன விவரம் தெரியாதவங்களா, மடையங்களா, இதை அவங்க யதார்த்தமாக சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவோம். சூரத்து பக்ராவில் 170வது வசனத்தில் அல்லாஹ் அந்த செய்தியை அப்படியே பேசுகிறான். இவன் எப்படி ஆட்கள் அப்படிங்கிறத சொல்கிறான். வஇதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹு, அல்லாஹ் எதை வேதமாக இறக்கினானோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்களுடைய மூதாதையர்களை எந்த வழியில் நாங்கள் நடக்க கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இருக்கா? நம்ம ஆட்களில் அநேகமானவங்க இந்த வழியை மோசமாக எடுத்துக்கிறதுக்கான பெரிய காரணங்கள்ல ஒன்று, ஒரு கொள்கையில் தெளிவே இல்லாமல் அது விஷயத்தில் பிடிப்பை காட்டுவது. அது ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். எங்க வாப்பா செஞ்சார், அவர் சரியா தான் செஞ்சிருப்பார். எங்க மூதாதையர்கள் செஞ்சாங்க, அவங்க சரியா தான் செஞ்சிருப்பாங்க. இது ஒரு மனிதனை வழிகெடுக்கிறதுல மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கு. பாருங்க, நமக்கு முன்னால யார் என்ன செஞ்சாலும் சரி, இப்போ நமக்கு சலஃப் யாரு, சலஃப்னா யாரு, முந்தியவர்கள். நமக்கு சலஃப் யாரு, சஹாபாக்கள். எதுல சலஃபு? இஸ்லாம்ல, நடைமுறையில் இல்லையா, கொள்கையில். இஸ்லாமே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிருந்து பெற்றதுலையும் அதை பின்பற்றுதலையும் அவங்க தான் சலஃபு. இந்த இடத்துல கொண்டு போய் நீங்க யாரை எந்த சலஃபை வைக்கக்கூடாது, உங்க வாப்பாவையும் உங்க வாப்பாக்கு வாப்பாவையும் உங்க தாத்தா பாட்டனையும் நிச்சயக்கூடாது, வைக்கக்கூடாது. வச்சா அங்க என்னதான் வரும், நிச்சயமாக வழிகேடு வரத்தான் செய்யும். அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லும்போது சொல்றான், வஇதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹு, அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு அவர்கள் சொல்கிறார்கள், பல் நத்தபிஉ, நாங்கள் பின்பற்றுவோம். எதை பின்பற்றுவோம் தெரியுமா, மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா. அல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்கிறான், அவ்வளவு கான ஆபாவும் லா யஅக்லூன ஷைஅன் வலா யஹ்ததூன், அவருடைய மூதாதையர்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு எந்த அறிவும் இல்லாமல் நேர்வழியை அவர்கள் பெறாமல் இருந்துமா இவர்கள் அவர்களை பின்பற்றுவார்கள்? அடுத்த கேள்வி. இப்போ 2வது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஅஸ்ஸுபு, ஒரு சிந்தனையில் அவசியமில்லாத பற்று வைத்து இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்ற பார்வை இல்லாது. அது இருந்ததுன்னா கட்டாயம் வழிகட்டுரும். அது இல்லாட்டா அந்த ஒரு பண்பு இருந்ததுன்னா நம்ம கட்டாயம் வழிகட்டுரும். காரணம்னா நமக்கு முன்னால் ஒன்று தரப்படுகிறது, அந்த செய்தி உண்மையாக இருக்குமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான். நமக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான். அந்த அறிவை கொண்டு முதல்ல அது ஒரு அலசணும். அலசிட்டு அந்த அறிவில் நமக்கு கோளாறு வரலாம். அப்ப நமக்கு முன்னால யார் எப்படி பின்பற்றினாங்கன்னு என்ன செய்யணும், ஒரு பார்வை பார்க்கணும். அந்த பார்வை என்பது யாரை சார்ந்திருக்கூடாது, நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நம்முடைய பெற்றோர்களை சார்ந்திருக்கூடாது, மாறாக மார்க்கத்தில் முன்னோர்களை சார்ந்து இருக்க வேண்டும். 2 காரணம். 3வது காரணம் அத்தக்லீதுல் அஅமா. அத்தக்லீதுல் அஅமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. எப்படி பின்பற்றுவது, கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. பிஅக்தி அக்வாலின் நாஸி ஃபில் அகீதத்தி மின் கைரி மஅரிஃபத்தின் தலீலா, எந்த ஆதாரத்தையும் சரியாக விளங்காமல் மக்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை எந்த ஞானமும் இல்லாமல் பின்பற்றுவது. எந்த ஞானமும் இல்லாமல் பின்பற்றுவது. இதில் என்ன சொன்னாங்க, எதனால் சொன்னாங்க, இதுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்காமலே என்ன செய்யறது, பின்பற்றுவது. இன்னைக்கு முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு தௌஹீத் அப்படின்னு சொல்லி ஏகத்துவம்னு சொல்லி வந்தவங்கள பல பிரிவாக பிரிஞ்சதுக்கு இது ஒரு காரணம். எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், அவர் சொன்னால் எனக்கு என்னவாயிரும், அது மார்க்கமாக ஆயிரும். எனக்கு ஒருத்தர் சொன்னால் தான் எடுத்துக்கிறதுக்கு மனசு இருக்குது, எனவே அவர் சொன்னால் அது சொன்னதான் எனக்கு என்னவா மாறிடும், மார்க்கமாக மாறிடும். ஒரு காலத்தில் நம்ம தான் அடிப்படையில் பேசணும் தக்லீதில். ஆமாம், கண்மூடித்தனமாக யாரும் பின்பற்றக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய பேச்சு யார்கிட்ட தான் இருந்தது, நம்ம இடத்துல தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த பின்பற்றுதலும் யார்கிட்ட தான் வந்துருச்சு. அவங்க கூட யாரை பற்றி விமர்சனம் பண்ணோமோ அவங்க கூட என்னவாயிட்டாங்க, வரட்டும் அதையும் எடுத்துக்கிடுவோம் இதையும் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு ஒரு ஃப்ளக்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க, ஒரு ஒரு நெகிழ்வுத்தன்மைக்கு வந்துட்டாங்க.
ஆனால் அந்த நெகிழ்வுத்தன்மையில் இருந்து ரொம்ப தீவிரமாக இங்கே இருந்து ஏகத்துவம் பேசின ஆட்கள் தான் வழிகிட்டு இருக்கிறாங்க. அது வழிகிட்டதுக்கான ஒரு பெரிய காரணங்கள் உண்டு. இந்த ஆள் யாராவும் இருந்துட்டு போட்டு இவர் சொல்றது கொள்கைதானா? சஹாபாக்கள தான் இந்த நடைமுறை இருந்தது. சஹாபாக்கள இந்த நடைமுறை இருந்தது. அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த சிந்தனை இருந்தது. ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா அவர் பின்னால் நினைச்சிட மாட்டாங்க, அப்படியே போயிட மாட்டாங்க. அப்படியே போகக்கூடிய சிந்தனை இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது இதா ذكروا بآياتهم والذين إذا ذكروا بآياتهم لم يخروا عليها صما وعميانا. கண்ணை மூடிக்கிட்டு காதையும் பொத்திக்கிட்டு ஒரேடியாக ஏதாவது ஒன்று அவங்களுக்கு சொல்லப்பட்டா அப்படியே அதில் என்ன செய்ய மாட்டாங்க, விழுந்து விட மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்லலாம். இது மூமின்களுடைய பண்புகளை உண்டு. சூரத்து ஃபுர்கான்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் சொல்லுவாங்க. என்ன சொல்றா, கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு வசனம் சொல்லப்பட்டுச்சுன்னா இது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னால் போயிட மாட்டாங்க. இதுக்கு பின்னணி என்ன, இது ஏன் சொல்லப்பட்டுச்சு, இதில் வரக்கூடிய நன்மை என்ன, இது எச்சரிக்கக்கூடிய தீமை என்ன என்ற ஒரு பார்வை அவர்களுக்குள்ளே இருந்தது. இந்த பார்வை மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு பாருங்க, சூரத்து ஃபுர்கான்ல வசன ஞாபகம் இல்லை, சூரத்து ஃபுர்கான்ல ஞாபகம் இல்லை எனக்கு. சூரத்து ஃபுர்கான்ல அந்த வசனம் இடம்பெறும். இதா ذكروا بآيات ربهم لم يخروا عليها صما وعميانا அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதில் போய் அப்படியே கண்மூடித்தனமாக விழுந்துட மாட்டாங்கன்னு சொல்றான். அப்போ முதல்ல ஒரு சிந்தனை நமக்கு வேணும். நீ பாருங்க, அக்கீதாவில் வழிகட்ட கூட்டம் இந்த உலகத்தில் நிறையா. இங்கே பாருங்க, நம்மள நிறைய பேருக்கு மதுஹப்னு சொன்னால் எந்த மதுஹப் தெரியும்? ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி. இந்த மதுஹபில் என்ன மதுஹபு? இந்த மதுஹபில் என்ன மதுஹபு சொல்ல தெரியாது. நம்ம அப்படி தான் ஆரம்பத்தில் இருந்து பயிற்றுவிக்கப்பட்டுட்டோம். இந்த மதுஹப் என்ன மதுஹபு? இல்லை, இது வந்து ஷரியத், அதாவது நடைமுறையில் சட்டங்களை பற்றி பேசிய மதுஹப், நடைமுறையில் சட்டங்களை குறித்து பேசிய மதுஹப். இது அல்லாத பெரிய மதுஹபுகள் இதுக்கு முன்னால் இருந்தது. அதான் வழிகட்ட மதுஹப்ல பெரிய மதுஹப். இப்போ நமக்கு மதுஹப் வழிகேடுன்னு சொன்ன உடனே யார் தான் கண்ணில் பட்டா? மதுஹப் ஒரு வழிகேடு அப்படின்னு தலை போட்ட உடனே நமக்கு சிந்தனையில் வந்ததெல்லாம் யார் தான்? ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி. இதுவே இல்லை முதல்ல, இந்த நாளோட இல்லை மதுஹப். அதுக்கு முன்னால் நிறைய இருக்குது, அவுசாயி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. நான் அதுக்குள்ளே வரல. அது எல்லாமே எதை பற்றி பேசிச்சு அப்படின்னா சட்டத்திட்டங்களையும் நடைமுறைகளையும் பற்றி பேசிய மதுஹப். கொள்கையில வழிகட்ட மதுஹப்கள் இருக்கு தெரியுமோ? முஅ்தஸிலா, ஜஹ்மியா, மாதுரிதியா, காதியானியா, இந்த பேர் அஷாயிரியா, இதெல்லாம் நமக்கு பேராவே தெரியாது. இந்த மதுஹப்பை பற்றி பேராவே தெரியாது. இவங்க அவ்வளோ பேருமே வரலாற்றில் யாராவே வாழ்ந்தாங்க? முஸ்லீம்களாகவே வாழ்ந்தாங்க, முஸ்லீம்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தாங்க, நமக்குள்ளே வாழ்ந்தாங்க. வாழ்ந்துட்டு நாங்கள் தான் முஸ்லீம்கள் மாறுதட்டவும் செஞ்சாங்க. இவங்க தான் முதல் மதுஹபினர். என்ன மதுஹபினர்? கொள்கையில் வழிகட்டை புகுத்திய வழிகட்டு போன மதுஹப். முஅ்தஸிலாவை எடுத்துட்டீங்கன்னா அவரு வாசில் இப்னு அத்தா, புரியல, அதுவும் ஒரு மதுஹப். வாசில் இப்னு அத்தா அவர் யாரு? இமாம் சுஃபியான் சௌரி, மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர் ஒரு தாபி, அவருடைய சபையில் இருந்த ஒருத்தர். அப்போ எந்த காலத்தில் உள்ளவர் யோசிச்சு பாருங்க. அவர் எந்த காலத்தில் உள்ளவர்? தாபியுடைய காலத்தில், சமகாலத்தில் வாழ்ந்தவர். அப்படின்னா அவரும் அந்த லிஸ்டுக்குள்ளே வர வேண்டியவர். ஆனால் அவர் ஒரு சிந்தனை அவருக்கு வந்தது. வாசில் இப்னு அத்தா முஅ்தஸிலாவாக அவர் வெளியே வர்றதுக்கான காரணம், அவருடைய மதுஹப் தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கான காரணம், அவரை குறித்து உலமாக்கள் இவர் சரியில்லை, இவருடைய கல்வியில் கோளாறு இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கிறதுக்கான காரணம், அதெல்லாம் அங்கிருந்து தான் வந்தது. என்ன, ஒரு புதிய சிந்தனையை அவர்களாக கிரியேட் பண்ணி உருவாக்கினாங்க. உருவாக்கி குர்ஆனுக்கு அவங்க ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. இந்த விளக்கத்தை சஹாபாக்கள் சொன்னாங்களான்னு சொல்லதுக்கு அவங்க தயார் இல்லை. அந்த விளக்கத்தை நபியுடைய புரிதலில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க விளங்க தயார் இல்லை. அவங்க அதை எங்கே முற்படுத்தினாங்க? தன்னுடைய அறிவை முற்படுத்தினாங்க. முற்படுத்தினால அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா வழிகேட்டு கிடைக்குது. சரி, அதுக்கு பின்னால் வந்தாங்களா அவங்களாவது வாசில் இப்னு அத்தாவை இந்த மாதிரி எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க நம்முடைய அறிஞர்கள். அவங்க விஷயத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்களான்னா நினைக்கல. வாசில் ஒரு பெரிய அறிவாளி, அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இவங்க இருக்கிற ஆட்களை கேட்குற, ஒரு குறித்த காலத்துக்கு முன்னால் ஜெயின்லாம் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும் நம்ம எல்லோரும் சொல்லியிருப்போமா? புதிய பிள்ளைகளுக்கு தெரியாது, பழைய ஆட்களுக்கு தெரியும். அவர் சொன்னால் சரியாக தாங்க இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தக்லீதுல ஆமாம், ஒரு கண்மூடித்தனமான ஒருவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு பற்றுதல், ஒரு பிரியம் பாருங்க. அது சஹாபாக்களோட இல்லை, நடைமுறையில், சாதாரண நடைமுறையில் கூட இல்லை.
மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ற அந்த கொள்கையே இல்லாமல் கொள்கைக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்கள்ல கூட இல்லை. குரானை தொகுக்கணுங்கிறாரு உமர் இப்னு கத்தாப் வந்து. நபி செய்யாததை நான் எப்படி செய்ய அப்படிங்கிறாரு அபூபக்கர். நபி செய்யாததை நான் எப்படி செய்ய அப்படின்னா, ஜக்காத்து கொடுக்காதவனுக்கு எதிராக நான் கையில் வாழை தூக்குவேங்கிறார் அபூபக்கர். நபி செய்யாததை நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு இவர் திரும்ப கேட்குறாரு. ஏன்னா ஜக்காத்து கொடுக்காதவனை எப்படி நீங்கள் வந்து காஃபிர்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்களுடைய புரிதல்களை கொண்டு வந்து விளக்குனாங்க. நான் இப்படி தான் புரிஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் இதான் சொல்கிறான், நபி இப்படி தான் வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு விளக்குனாங்க. அப்போ அவங்களே ரொம்ப தெளிவு. ஒருத்தர் முன்னால் போராடுறதுக்கு அவர் பின்னால் அப்படியே போக யார் தயாரில்லை? சஹாபாக்களே தயார் இல்லை. எல்லா விஷயங்களையும் நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் பாருங்கள், முஅத்தஸிலாவாக இருக்கட்டும், அஷாயிராவாக இருக்கட்டும், சூஃபியாவாக இருக்கட்டும், இன்றைக்கி சூஃபி தத்துவம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் முஸ்லீம்கள் இந்த வெள்ளி மணி அந்த மணின்னு சொல்லி தமிழ் பத்திரிகைகளில் ஆன்மீக மலர்களாக இதெல்லாம் போடுதானா, அதில் முஸ்லீம்னு ஒரு பேஜை ஒதுக்குறானா, அதில் ஒதுக்குறதுல அநேகமானது எதை பற்றி தான் எழுதுறான்னா சூஃபியா கதைகளை தான் ஒதுக்குறான். இந்த அளவுக்கு அவர்கள் வேரூன்றி முஸ்லீம்களுடைய அடையாளமே சூஃபித்துவம் காட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் சூஃபிசத்துடைய யதார்த்தம் என்ன? சூஃபிசத்துடைய யதார்த்தம் என்ன? துறவு, அத்வைதம். அத்வைதம் எங்க உள்ளது? அத்வைதம் இந்து மதத்தில் உள்ளது. துவைதம் தான் இஸ்லாமில் உள்ளது. துவைதம் தான் இஸ்லாமில் உள்ளது. அத்வைதம் எங்க உள்ளது? அங்கே உள்ளது. எப்படி உள்ள வந்துச்சு? இப்போ இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட இப்போ ஒரு கேள்வி கேளுங்களேன், அல்லாஹ் எங்கே இருக்கான்னு கேட்டால் நிறைய பேர் இந்த கேள்வியில் தோற்றுருவாங்க. அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். எங்கும் இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? எண்ணிலும் இருக்கிறான், முன்னிலும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி தங்கும்படி கிச்சை செய்துன்னு தாய்மானவர் சொன்ன மாதிரி சொல்லுவான். ஏன்னா அதானே அல்லான்னு சொல்லி இவன் போதிச்சிருக்கான். இவன் கொள்கையாக போதிச்சதே எதுதான்? அதை தான். இப்போ இவன் மனசில் என்ன வந்தது? அல்லான்னா அவன் எல்லா இடத்துலையும் இருப்பான். ஆனால் குரான்லாம் கிட்டத்தட்ட 6-7 இடத்துல அல்லா பேசுகிறான். எங்கே தான் இருக்கான்? அல்லா அரிசியில் இருக்கிறான். அறிவின்மை ஒன்று. ரெண்டாவது, யாரோ சொல்லி கொடுத்த அந்த தவறான சித்தாந்தத்தை இவங்க விளங்கிக்கிட்டது. சூஃபி சிந்தனை இவங்களுக்குள்ள வந்ததுனால இவங்க மாற்றமாக போயிட்டாங்க. அப்போ தக்லீதுல ஆமாம், எனக்கு முன்னால் இருக்கிறவங்க சரியாக தான் இருப்பாங்க அந்த பார்வை முதல்ல இருக்கக்கூடாது. 4வது, அல் குலுவு ஃபில் அவுலியாயி வஸ்ஸாலிஹீன், நல்லவர்களுடைய விஷயத்தில் வரம்பு மீறி செயல்படும். வரஃபஅஹும் ஃபௌக மன்சிலத்திஹிம், அவர்களுடைய தரத்தை தாண்டி அவர்களை உயர்த்துவது. பிஹைது யஅதகிது ஃபீஹிம் மா லா யக்திரு அலைஹி இல்லல்லாஹு மின் ஜல்பின் நஃப்இ வ தஃப்இ தர். இந்த உலகத்தில் ஒரு நன்மையை தரதா இருக்கட்டும், ஒரு தீமையை தடுக்கிறதா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு நிகராக இன்னொரு ஆற்றல் இல்லை என்ற அளவிற்கு தெளிவில்லாத ஒரு சூழல். இது யார் இருந்தது? முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் வழிகட்டு கொள்கை விட்டு வெளியே போனதுக்கான பெரிய காரணங்கள் உண்டு. அவுலியாக்களுடைய விஷயத்தில் வரம்பு மீறி. அவுலியாக்களில் மிகச்சிறந்த ஆள் யாரு? அவுலியாக்களே மிகச்சிறந்த ஆள், வலிமார்களே மிகச்சிறந்த வலி யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அதில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. முன்னால் வந்த நபிமார்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கிறத பார்த்தாங்க. தனக்கு பின்னால் வந்த சமுதாயம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத ஸ்டடி பண்ணாங்க. கடைசி காலத்தில் படுக்கையில் இருந்து சொல்லிட்டு போனாங்க. கடைசி காலத்தில் படுக்கையில் இருந்து சொல்லிட்டு போனாங்க. என்னன்னு? லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் நசாராக்களையும் சபிக்கட்டும். இப்போ நமக்கு பாடம் நடத்துகிறாங்க. யாரை பற்றி? யூதர்களை பற்றியும் நசாராக்களை பற்றியும். யூதர்களை பற்றியும் நசாராக்களை பற்றி நமக்கு இயல்பாக ஒரு நன்மதிப்பு உண்டு. காரணம், நமக்கு முன்னால் அவங்களுக்கு வேதம் வந்திருக்கு, வேதக்காரர்கள்னு சொல்லப்போனால் நம்மகிட்ட அவங்கள யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடிய கலாச்சாரம் இல்லை. இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு மதிப்பு சரிதானே. பொண்டாட்டி வெளி சொந்தமாக இருக்கலாம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஈர்ப்பு இங்கே அதிகம் இருக்குமா இல்லையா? மாமனார் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நிச்சயம் வந்துடும். மச்சான் சொன்னால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னுங்கிற நிலைப்பாடு வந்துடும். இது இருந்தது அன்னைக்கு. எங்கே? மதீனத்து மண்ணில் இருந்ததா இல்லையா? மதீனத்து மண்ணில் அவர்களுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணக்கூடிய எல்லாம் அனுமதிச்ச பிறகு செய்யாமல் இருந்துச்சு, செஞ்சாங்க, இருந்தது. அப்போ என்ன அங்கே அப்படின்னா, இந்த ஈர்ப்பு இவர்களுக்குள் வந்து வேறொரு தவறை விதைத்து விடக்கூடாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் என்ன செய்கிறானுங்க அப்படின்னு. அவன் என்ன செய்கிறான்? இறந்து போன சாலிஹீன்களுக்கு, இறந்து போன நல்லவர்களுக்கு, அவர்களில் சிறந்தவர்கள் அம்பியாக்கள், முதல்ல அம்பியாக்களுக்கு கபர் ஏற்படுத்துகிறான். அங்கே போய் ஏத்திகாஃப் இருக்கிறான், அங்கே போய் எல்லா வழிபாடும் செய்கிறான். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம், நாங்கள் இவங்க மூலமாக அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான். இது அவ்வளோத்தையும் மதீனாவில் பார்த்துட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மக்கால் இது இல்லை. மக்கால் என்ன இருந்தது? சிலை இருந்தது. பார்த்த உடனே தெரிஞ்சிடும் நம்ம ஆளுகளுக்கு எல்லா இடத்துலையும். நம்மளால் நட்டி வச்சு கும்பிட்டா தான் குற்றம்.
படுக்க போட்டு கும்பிட்டா என்ன கிடையாது, நட்டி வச்சு கும்பிட்டாதான் பிரச்சனை. படுக்க போட்டு கும்பிட்டா என்ன கிடையாதுங்க, எந்த பிரச்சனை இல்லை. அப்படிதானே இன்னைக்கு இருக்கு இந்த உம்மத்து. இப்படின்னு பாருங்க. அதுக்கான காரணம் என்ன, அந்த பர்டிகுலர் நல்லவர்கள் மேல இவர்கள் கொண்ட அபரிமிதமான வரம்பு மீறுதல். எப்படி வரம்பு மீறிட்டாங்க அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தங்களை மீறி அவர்கள் தான் எல்லாமும் அப்படின்னு நம்புற அளவுக்கு ஆயிட்டாங்க. இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி, முஸ்லீம் சமுதாயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி. இதுல நீங்களும் நானும் நம்ம கூட இருந்த ஏகத்துவாதிகளும் விதிவிலக்கு இல்லை. இன்னைக்கு சமகாலத்துல ஏகத்துவத்தை விட்டு ஏகத்துவமே பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் வெளியே போனதுக்கு காரணங்கள்ல இது ஒண்ணு. அவங்க யாரை பெரிய ஆளா நினைச்சு இங்க இருந்தாங்களோ அவங்க அவங்களுக்கு உதவி செய்யலைன்னு இதை விட்டே வெளியிட்டாங்க. நான் சொல்றது வெளிப்படையா எல்லாருக்கும் விளங்காது, விவரம் தெரிஞ்சவங்களுக்கு விளங்கும். நான் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாது. எப்படி அப்படியான ஆட்களும் வெளியிட்டாங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ் மேல வச்சது போல நம்பிக்கையை அந்த நல்லவர்கள் மேல வச்சாங்க. அல்லாஹ் காப்பாற்றுவான்னு நினைக்கிற போல யாரை காப்பாற்றுவான்னு நினைச்சிட்டாங்க, இந்த நல்லவர் காப்பாற்றுவார் அல்லது இந்த நம்ம பெரிய ஆள் காப்பாற்றுவார்னு நினைச்சாங்க. நம்ம அப்படி நினைக்க இல்லை, நினைக்க கூடாது. பாருங்க, وَإِتِّخَاذُهُمْ وَسَائِطَ بَيْنَ اللَّهِ وَبَيْنَ خَلْقِهِ فِي قَضَاءِ الْحَوَائِجِ وَإِجَابَةِ الدُّعَاء. அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய துஆவுக்கு, நாம செய்யக்கூடிய துஆவுக்கு பதில் வர்றதா இருக்கட்டும் அல்லது நம்முடைய தேவைகள் ஒன்று பூர்த்தி ஆகிறதா இருக்கட்டும், இது அத்தனைக்கும் இவர்கள் தேவை என்று அவர்கள் கருதி அவர்களை முன்னிலைப்படுத்தியது, அவர்களை முன்னியல்படுத்தும். இப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட போய் நீ ஏன் கிறிஸ்தவத்தில் இருக்கணும்னா, சத்தியமும் ஜீவனும் ஆகிய என் வழியால் அல்லாமல் ஒருவன் என் பிதாவை அடைவதில்லைன்னு கதை சொல்லுவான். அது அங்கே இருக்கு, உண்மையும் அதுதான். அது என்ன, அது இறைத்துதரை பின்பற்றுவதை பற்றி பேசின ஒரு செய்தி. இது என்ன ஆச்சுன்னா, அவரை எடுத்து அவரை முன்னால வச்சு அவரை பழகினா தான் எங்கே போக முடியும், அல்லாஹ்வே அணங்க முடியும், வணங்க முடியும், அல்லாஹ்வே நெருங்க முடியும்னு விளங்கிட்டதுனால ஏற்பட்ட பிரச்சனை. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நூஹ்ல 23வது வசனம் சொல்றான், வலா ததருன்ன ஆலிஹத்தக்கும் வலா ததருன்ன வத்தம் வலா சுஆன் வலா யகூஸ வயஊக வனஸ்ரா. குர்ஆன்ல மக்காவில் இறங்கின அத்தியாயங்கள் உண்டு, மதீனாவில் இறங்கின அத்தியாயங்கள் உண்டு. மக்காவில் ஒரு சில செயல்கள் நடந்தது. அதில் குறிப்பாக நட்டு வைத்த தெய்வங்களை வழிபடுவது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வரலாறு தெரியும், மக்காவில் காபத்துல்லாக்குள்ள எத்தனை சிலை இருந்தது, 360 சிலை இருந்தது. யாருக்கு சிலை உண்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சிலை உண்டு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிலை உண்டு, சாலிஹீன்களில் மிகச்சிறந்தவர்களுக்கும் சிலை உண்டு, அவர்களை நல்லவர்கள் என்று கருதியவர்களுக்கும் சிலை உண்டு. அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் ஏகத்துவத்தின் காலம். சரிதானா நான் சொல்றது, சரிதானா? அவரு எங்கிருந்தே வந்தாரு, சொர்க்கத்தில் இருந்தே இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? நாளைக்கு மறுமையில் எல்லாரும் போய் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்கும்போது, எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்களே சொல்லும்போது என்ன சொல்லி கேட்பாங்க, ஹலக்கல்லாஹு பி எதிஹி, அல்லாஹ் தன் கரத்தால் உங்களை படைச்சான்னு சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ பெரிய பாக்கியவான் யாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்படிதானே? அவ்வளோ பெரிய பாக்கியவான் அவர். அவருடைய செல்லுதலுக்கு பிறகு அடுத்த சமுதாயம் அப்படி உருவாகி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்குள்ள இடையில இந்த சமுதாயத்துடைய போக்கே என்ன செஞ்சு போச்சு, மாறி போச்சு. இந்த சமுதாயத்துடைய போக்கே மாறி போச்சு. எப்படி மாறி போச்சு, அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. ஒரு காலம் இருந்தது, மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்லும்போது இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அதை என்ன செய்கிறாரு, பதிவு செய்கிறார். எப்படி பதிவு செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வழிபடும் பொருளாக மாறியது எப்படி, இன்னைக்கு இந்த அடிப்படையை முதல்ல விளங்கிக்கணும். முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம தெளிவாக விளங்கணும். இங்கே இருந்துட்டு அதுவும் கொஞ்சம் சரிதான், அதுவும் கொஞ்சம் சரிதான், அதுவும் கொஞ்சம் சரிதான், யூதத்துக்கு கொஞ்சம் கிரெடிட்டு, கொஞ்சம் கிறிஸ்தவத்துக்கு நல்ல மதிப்பு, கொஞ்சம் இந்து மதத்துக்கு நல்ல மதிப்பு, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தர் இஸ்லாமுக்குள்ள வந்துட்டார், மற்ற எல்லாமே என்னதான், இன்னல்லாஹு ஹுவல் ஹக் மின் தூனிஹி பாத்திலும், அவன் அல்லாத அத்தனையும் பாத்திலுக்கிற நம்பிக்கைக்குள்ளே வரதான் இஸ்லாம். நீங்கள் எந்த நம்பிக்கைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இஸ்லாமுக்குள்ளே இருக்க முடியும். அவங்கள்டையும் கொஞ்சம் நல்லது இருக்குது, அவங்கள்டையும் கொஞ்சம் நல்லது இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய கொள்கைக்கெல்லாம் நன்மையை நினைச்சிடக்கூடாது, சர்டிஃபிகேட்டாக கொடுத்துடக்கூடாது. அது அவ்வளவு என்னதான், வழிகேடு தான். மனிதர்கள் வணங்கும் வழிபாடு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்தது. இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுமா சொல்ல, லா ததருன்ன ஆலிஹத்தஹும், உங்களுடைய கடவுள்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள், வலா ததருன்ன வத்தம் வலா சுவாஅன்
வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா, யகூஸையோ நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து நல்லவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து சாலிகான நல்லடியார்கள். இவர்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று சொன்ன அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்றாரு, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, நல்லவர்களாக எவர்களெல்லாம் இருந்தார்களோ அவர்களோடு வாழ்ந்த மக்கள் அவர்கள் மரித்து விட்ட பிறகு அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்தினார். ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய அந்த ஆற்றலை பயன்படுத்தி அவர்களை அழகாக வரைந்தார்கள். ஒரு சிலர் அவர்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி அவர்களை அழகான சிலையாக வடித்தார்கள். இன்னைக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்துருச்சு, உட்காந்து அழகாக ஃபோட்டோஷாப்லாம் வந்துருச்சு, உட்காந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? இது இன்னைக்கு நவீன காலத்தில் இருந்தது. ஒரு காலத்தில் அவனுக்கு கையில் இருந்தது கையிலும் மண்ணும் உளியும் சுத்தியலும். இப்போ என்ன செஞ்சான், அழகான சிலைகளாக அவர்களை வடித்து வேற ஒன்றுமே செய்யலைங்க. அவங்க ஒவ்வொரு ஏரியாவில் கூடி 4 பேர் சங்கமிக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நினைவு கூறும்படியாக ஒரு ஆளாக வைத்தார்கள். இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடியது அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். நினைவு கூறுவதற்காக இவர் எங்கள் ஆளில் நல்லவர் அப்படின்ட்டு. வலம் துஅபத், வணங்கப்படவில்லை. வலம் துஅபத், அவர்கள் வணங்கப்படவில்லை. இமாம் இப்னு அப்பாஸ் சொல்றாரு, அவங்க அப்போ என்ன செய்யல, அவரை வணங்கலை. எதுக்கு தான் அவங்க வச்சுருந்தாங்க, நினைவுகார்த்தமாக வச்சுருந்தாங்க. நம்ம ஆளு முக்கியமான ஒருத்தர், அவர் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவு கார்த்தத்துக்காக வச்சுருந்தாங்க. வேற எதுவுமே அவங்களுடைய சிந்தனையில் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு சமுதாயம் சென்றது. அடுத்த சமுதாயம் அவர்களை எங்கே நினைவுக்காக வைத்திருந்தார்களோ அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாங்க, வழிபடலை. அப்பவும் என்ன செஞ்சாங்க, அங்கே வந்து ஏத்திகாஃப் இருந்தாங்க. ஏத்திகாஃப் மீன்ஸ் எப்படி பள்ளிவாசலில் நம்ம தங்குறோமோ அது போல் எங்கே தங்குனாங்க, அங்கே அவருடைய இடத்தில் தங்குனாங்க. அவங்களுக்கு நோக்கம் என்ன, இன்னாரு இவ்வளோ பெருமைக்குரியவர், இந்த சமுதாயத்துக்காக இருந்தவர். உதாரணத்துக்கு முப்பாட்டம் முருகன் எடுத்துக்கோங்க. அவர் இந்த உம்மத்தில் வாழ்ந்த இந்த தமிழ் சமுதாயத்துக்காக ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறார். அதனால தானே அவருக்கு சிலை கிடைச்சிது. என்ன இந்த 100 வருஷத்துக்குள்ள, கடந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ள மிகப்பெரிய வழிபடும் தெய்வமாக யார் இருக்கா? இந்த 100 ஆண்டுக்குள்ள பெரியார் சொல்லலாம். ஆனால் பெரியார ஒரு விதமாக எடுத்துக்கிட்டாலும் அவரை விட பெரிய அளவில் அரசு விழாவாக அறிவிச்சு அரசே அணிவிக்குது அங்கத்தை. மூத்தராமலிங்க தேவர். இவர் யாரு? நம்ம கண்ணு முன்னால நடந்ததை சொல்றேன். நீங்க இதை ஒவ்வொரு காலத்துக்கும் முன்னாலே போய் பார்த்துக்கலாம். இப்படிதான் நடந்திருக்கு. கண்ணு முன்னால் நான் நடந்ததை சொல்ல. அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவர் ஒரு சமுதாயத்தில் முன்மாதிரியாக இருந்தவர். அவருக்கு இன்னைக்கு அரசாங்கம் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவருக்கு என்ன செஞ்சாங்க, கவசத்தை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த கவசத்தை கொஞ்சம் முன்னால போய் யோசிச்சு பாருங்க. யாருக்கு கவசம் வரைக்கும் வருஷத்துக்கு ஒருக்க? ஐயப்பனுக்கு. விளங்குச்சா? எவனோ ஒரு மண்ணை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால இந்த வழிபாடை அவன் உருவாக்கி கொடுத்தான். யாருக்கு? குத்த வச்சு அங்கே உட்காந்துருக்கார மேக்க மலையில, சபரிமலையில அவருக்கு. அதே தான் இங்கே என்ன செய்யுது, வருஷத்துல ஒருக்க ஒரு அங்கி அணிவிச்சு. எதுக்கு? சிலைக்கு. இந்த சிலை வழிபடப்படக்கூடியதாக மாறிவிட்டது. நினைவுகார்த்தம் நாங்க அவரை மனசுல வச்சிருக்கோம், அவருக்கு மரியாதை செலுத்துறோம். இப்படியே ஒரு காலத்தில் வணங்கி விட்டார்கள். இப்படிதான் ஒட்டுமொத்தமா உலகத்தில் உள்ள அவ்வளவு சிலை வழிபாடு வந்தது. இதுல தப்பிச்சது யாரு? புரியல. தப்பிச்சது யாரு? ரசூலுல்லாஹி தப்பிச்சது. நீங்க போய் ஷமாயில திருமிதியை பாருங்க. இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அங்க அடையாளங்கள் அவ்வளோத்தையும் அழகா சொல்றாரு. இந்த அங்க அடையாளத்தை படிக்கக்கூடிய ஒருத்தன் அவர் அழகா போட்டோஷாப் பண்ண முடியும். இந்த அடையாளத்தை படிக்கக்கூடிய அவங்க ஒருத்தன் அழகா அவர் என்னவா வடிக்க முடியும், சிலையா வடிக்க முடியும். ஆனா நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டதுனால இந்த உம்மத்துக்குள்ள அது என்ன செய்யலைங்க, வரல. ஆனா நட்டு தான் வைக்க மாட்டோம், என்ன செஞ்சிருவோம், படுக்க போட்டுருவோம் சொல்லக்கூடியவன் கரெக்டா கபூர்ல போய் உட்காந்துருக்கிறான். இப்போ இங்க என்ன பிரச்சனை? அல்-குலூ ஃபில் அவுலியா வஸ்ஸாலிஹீன். அவுலியாக்களுடைய விஷயத்திலும் சாலிஹீன்களுடைய விஷயத்திலும் வரம்பு மீறி செல்வது. அவங்களுடைய அறிவை மதிக்கிறோங்கிற பேரில், அவங்களுடைய ஆற்றலை மதிக்கிறோங்கிற பேரில், அவங்களுடைய நல்ல சிந்தனைகளை மதிக்கிறோங்கிற பேரில் அபரிமிதமாக அவர்கள் மீது நன்மதிப்பு வைத்து செய்வது. இது எத்தனாவது காரணம்? 4வது காரணம். முதல் காரணம் என்னது? அல் ஜஹல், மடமை, அறியாமை. 2வது காரணம் என்னது? பற்று வைப்பது. 3வது
தக்லீதுல் ஆமா, கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. 4வது நல்லவர்களுடைய விஷயத்தில் வரம்பேறுது. இது எல்லாமே எதுக்கான காரணம்? அக்கீதாவிலிருந்து தடம் போடுறதுக்கு. நான் தான் மதுஹப் உங்களுக்கு பிரித்து காட்டினேன். நாம் மதுஹப் கூடாதுன்னு பேசுனதெல்லாம் எதை பற்றி? ஷரியாவில் நடைமுறையை பற்றி இல்லை. அதை விட டேஞ்சரான மதுஹப் இருக்குது. அது என்னது? அக்கீதாவை குறித்து பேசிய மதுஹப். அது என்னங்கிறத நம்ம விளங்கணும். அடுத்த 5வது அம்சம் அல் கஃப்லத்து அன் ததப்புரி ஆயாத்தில்லாஹில் கௌனியா. அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கக்கூடிய அத்தாட்சிகளை நாம் சிந்திக்காதில் அதில் பராமுகமாக இருந்தது. ஆயாத்துல்லாஹில் குர்ஆனியா, அல்லாஹ் இறக்கிய குர்ஆனிய வசனங்களை நாம் சிந்திக்காமல் இருந்து பராமுகமாக இருந்தது. இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம். குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லப்படுது, சொல்லி தான் எல்லார்ட்டையும் சொன்னோம். சொன்னோட எல்லாம் நீங்கள் இங்கே சொல்லலாம் ஏற்றுக்க முடியுமாட்டாங்க. நீங்கள் கொண்டு போய் டிரான்ஸ்லேஷனை கொண்டு போது இப்போல்லாம் விளங்குது நிறைய பேருக்கு. இப்போ ஆரம்ப காலத்தில் நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேஷன் இது நீங்கள் மொழிபெயர்த்தது, அதனால் அது அப்படி தான் இருக்கும்னா உண்டா அனுப்பிச்சிருக்கலாம். ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் நீங்கள் மொழிபெயர்த்ததுனால அது அப்படி தான் இருக்கும், எங்கள் ஆலிம்சாக்கள் உள்ளதை கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்ன காலங்கள் ஒரு காலத்தில் தாவாலும் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, குர்ஆனிய வசனங்களை குர்ஆனிய வசனங்களாக முறையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது. எப்படி? குர்ஆன் வசனம்னு சொல்லி ஒன்று வந்துருச்சுன்னா அது வசனம் தாங்கிறத உறுதிப்படுத்துறது தான் நம்முடைய கடமை. இப்போ நம்மளை பொறுத்த மட்டும் வசனம் தான் உறுதி பண்ணிடுவோம். நம்மகிட்ட நிறைய ஹாஃபிதர் இருக்காங்க. குர்ஆன் இன்னைக்கு அட்டை டு அட்டை கரெக்டாக பைண்ட் ஆகி வந்திருக்கு. எவ்வளோ பேர் புதுசாக ஒன்று உள்ளே கொண்டு வந்தாலும் என்ன செய்யாதுங்க, அது புதுசாக பழசானு நம்ம பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம கையில் இருக்குது. ஆனால் சஹாபாக்களுடைய முதல் தலைமுறையுடைய நிலைமை என்ன? நீ அங்கே போய் யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் முதல் தலைமுறையுடைய நிலைமை என்ன? சஹாபாக்களில் சிலர் தான் கூட உட்காந்து யார் எதை எழுதுனாங்க? குத்தாபுல் வகி எழுத்தர்களாக உட்காந்து வகியை எழுதுனாங்க. அந்த கொஞ்சம் பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கொஞ்ச நேரத்து வசனங்கள் தெரியும். மற்றவங்க எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா அப்பப்போ கேட்டது தெரியும். சஹாபாக்களில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சபையில் நான் இருந்தேன், இந்த வசனம் இறங்குச்சு அப்படின்னு சொன்னா தான் இன்னொருத்தருக்கு நிச்சயம். சபையில் இல்லாதவருக்கு தெரியும். குர்ஆன் என்ற அந்த புத்தகம் பூரணமாக யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டிருக்கல? நபி உயிரோடு இருக்கும் காலம் வரையிலும் என்ன செய்யப்பட்டிருக்கல? துவக்கப்பட்டிருக்கல. அதனால தான் அபூபக்கர் எல்லாரும் கேட்டாங்க, நபியே செய்யாததை நீயே என்ன செய்ய சொல்லுவீங்க? இந்த கேள்வி வர காரணம் அதான். அப்போ குர்ஆன் எங்க இருந்தது? உள்ளங்கள் இருந்தது. அதை தாண்டி இன்னொரு வார்த்தையில நீங்க சொல்லலாம், உள்ளத்துல இருந்தது ஒண்ணு மனப்பாடம். அதை தாண்டி இன்னொரு வார்த்தையில நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம், செயல்முறையில் இருந்து. சஹாபாக்கள் என்னவாவே இருந்தாங்க? ஒரு வேத செய்தி வந்ததை நடைமுறையிலேயே வாழக்கூடியவங்க தாங்க. இன்னைக்கு நமக்கும் அவங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம். அது நம்மகிட்ட குர்ஆன் இருக்கு, எதுல? அட்டை டு அட்டை புத்தகமா இருக்கு. ஒரு பழைய அறிஞர் சொன்னார், அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அல் முஸ்லிமூன ஃபில் குபூர், முஸ்லீம்கள் எங்க இருக்காங்க? கபர்கள் இருக்கிறாங்க. அல் இஸ்லாமு ஃபில் குத்துப், இஸ்லாம் எங்க இருக்கு? புத்தகங்கள்ல இருக்குன்னாரு. இஸ்லாம் எங்க வந்துருச்சு? புத்தகத்தை வந்துச்சு. அந்த புத்தகத்தையே இஸ்லாம வாழ்ந்தவங்களாம் எங்க போயிட்டாங்க? அவர் சொன்ன நம்ம போய் கபரடியில் உட்காந்து அதை சொல்லலை. யார் வாழ்ந்தாங்களோ அவங்களாம் எங்கே போயிட்டாங்கன்னு கபருக்குள்ளே போயிட்டாங்க. உதாரணம் தானே, தான் யதார்த்தம் அது. நீ பாருங்க, ஒரு மனிதன் வழிகேட்டில் மிகப்பெரிய அளவில் போகிறதுக்கான ஒரு காரணங்களில் ஒன்று குர்ஆனிய வசனங்களை இந்த வசனங்களாக எடுத்து அந்த வசனங்களை சிந்திக்காத ஒரு காரணம். அப்போ அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஸுமர்ல 49வது அத்தியாயத்தில் சொல்கிறான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின். நமக்கு உலகத்தை பற்றிய இல்லை உலகத்தில் கிடைக்கப்பட்டதை பற்றிய அறிவுகள் எப்படி இருக்குன்னா, நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளோ தெரியுமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு. இது இந்த வசனம் வந்து காரூன் சொன்னதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறாங்க. சூரத்து கஸஸ்ல ஒரு 78வது வசனமாக இருக்கும். கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி அப்படின்னு ஒரு வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி ஹாதா அலி, இது எனக்கே ஓதுன்னு சூரத்து ஃபுஸ்ஸிலாவில் 50வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே மாதிரி சூரத்து ஸுமர்ல 49வது வசனத்தில் சொல்லுகிறாங்க. என்னன்னா, அறிவு அல்லது கல்வி என்ற ஒரு வட்டத்தை பார்க்கும் பொழுது நாம் ஒரு குறுகலான வட்டத்துக்குள்ளே நின்று இதில் நின்னே பார்க்கறது. அது இப்படி பார்க்கக்கூடாது. உலகம் என்ன பார்வை பார்க்கு, நமக்கு முன்னால் இருந்தவங்க என்ன பார்வை பார்த்தாங்க, நாம் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற பார்வை நமக்கு என்ன வேணா விசாலமான பார்வையாக நிச்சயம் வரும். அப்படி வரும்பொழுது குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய அத்தாட்சிகளை, இது எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கி சிந்திக்கும் பொழுது யாரை விளங்கிடுவோம்? அல்லாஹ் விளங்கிடுவோம். இன்னைக்கு உதாரணத்துக்கு வழிகிட்டு போனவர்களில் ஒரு ஆள் நம்ம கண்ணு முன்னால, யாரு?
ஜெயினுல்லா ஓப்பனாக சொல்லலாம். யாரும் ஒரு இவர் ரொம்ப தயக்கமாக இருக்குன்னா நுசூல் ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய நுசூலை மறுத்தார். நுசூலை மறுத்தார். எதா நுசூல்னா அல்லாஹ்வின் இறங்குதலை மறுத்தார். இறங்குதல்னா அல்லாஹ் யன்சிலு ரப்புனா தபாரக் வ தஆலா ஃபீ குல்லி லைலத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை அப்படியே மறுத்தார். என்ன, நம்முடைய இறைவன் அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் இருக்கும் அரசிலிருந்து ஒவ்வொரு இரவின் 3வது பகுதியில் என்ன செய்யறான், முதலாவது வானத்திற்கு இறங்குகிறான். இறங்கிவிட்டு அங்கிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களை, மை யஸ்தர்ஸுகு மின்னி, என்னிடத்துல ரிஸ்க் கேட்கிறவங்க யாரு, அவருக்கு நான் ரிஸ்க் தரேன்னு சொல்றான். நம்புறீங்களா? யாருக்காவது இதில் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இது ஹதீஸ். அவர் என்ன சொல்றாரு, குரான்ல அல்லாஹ் சொல்றான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா. அர் ரஹ்மான் எங்க இருக்கான்? அர்ஷ்ல இருக்கிறான். அர் ரஹ்மான் எங்க இருக்கான்? அர்ஷ்ல இருக்கிறான். அர் ரஹ்மான் இரவின் 3வது பகுதியில் இறங்குவான் என்றால், இப்ப நாம எத்தனை மணிக்கு இருக்கோம்? 7:30 மணிக்கு இருக்கோம். சரியா? இப்ப சவுதி அரேபியாவில் மணி எத்தனை? 5. அவங்களுக்கு 5:30 மணிக்கு ஃபஜ்ருடைய பாங்குன்னு வச்சுக்கோங்க. 5 மணி என்ன மணி அவங்களுக்கு? சஹருடைய நேரம். 5:30 மணிக்கு பாங்கு, ஃபஜ்ருடைய பாங்குனா அவங்களுக்கு 5 மணி எத்தனை? சஹருடைய நேரம். இப்போ அவங்க கான்செப்ட் படி அவங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு தொழக்கூடிய நேரம் எந்த தொழுகை? ஃபஜ்ர் அல்ல, 5:30க்கு தான் ஃபஜ்ருடைய பாங்கு. 5 மணிக்கு அவங்க என்ன தொழலாம்? தஹஜ்ஜுத் தொழலாம். இரவின் 3வது பகுதியில் அல்லாஹ் எங்க இருக்கான்? அரிசில இருந்து 1வது வானத்துக்கு வரான். எங்க இருக்கான்? இப்போ நமக்கு கணக்குப்படி எங்க இருக்கான்? அரிசில இருக்க. அரிசிக்கு போயிட்டு திரும்பி வந்தானா அவர் கேள்வி கேட்காரு. இல்ல, அரிசில இருந்து வந்தவன் அப்படியே உலகத்திலே 1வது வானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கானா. ஏன்னா இவன் எங்க கொண்டுட்டானா, லாஃபாக், இந்த பால் வெளியில பூமி பந்துங்கிறது ஒரு சின்ன பந்து. இதுல நாம ரொம்ப ஒரு புள்ளி, அறுதி புள்ளி, ஒண்ணுமே கிடையாது. நாம இருக்கிற இடமோ இந்த பூமியோ இந்த பால்வெளியில ஒண்ணுமே கிடையாது. இவர் யாரையும் கம்பேர் பண்றாரு. இதான் முத்தசிலாக்கள் செஞ்ச வேலை. எது? தகத்தும் அக்கலகும், அவருடைய அக்கலை முற்படுத்துவது. ஆயாத்துல அல்லாவுடைய வசனங்களை என்ன செய்யறது? பிற்படுத்துவது. அல்லாவுடைய வசனம் ஒண்ணு சொல்லுச்சுன்னா நீ யாரோட அளக்காத. அல்லாவுடைய படைப்பினங்களில் ஒரு படைப்பினமும் அது சுழலக்கூடிய சுழற்சியும் அதுக்கு நீ ஏற்படுத்தி வச்சுக்கூடிய நேரமும் யாரோட பொருத்தி பார்க்கிறான்? அல்லாஹ் அர்ஷ்ல இருக்கான்னு சொல்றான், குரான வசனம், தெளிவான வசனம். ஆனா நபி சொல்றாங்க என்ன செய்யறாருன்னு, அல்லாஹ் இறங்குறான்னு சொல்லி. அப்ப அந்த வசனத்துக்கு என்ன செய்யுது? முரண்படுது. முதல்ல ஹதீஸை தூக்கி என்ன செய்யுது? தூரவை. இது ஒரு கான்செப்ட். இதுக்கு விளக்கு என்ன பாருங்க. அல்லாஹ் மேலிருந்து கீழே இறங்கி 1வது வானத்துல உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு நேரமும் கேட்டோம்னா ஒட்டுமொத்தமா உலகம் சுத்திக்கிட்டே இருக்கு. எல்லா பகுதிக்கும் என்ன வந்துட்டு இருக்கு? 3ஆம் இரவு வந்துகிட்டே இருக்கு. இரவின் 3வது பகுதி வந்துகிட்டே இருக்கு. அப்ப அல்லாஹ் எங்க போல? அரிசிக்க போல. அப்ப அல்லாஹ் அங்க இருக்கிறாங்கிறது என்னவாயிரும்? பொய் ஆயிரும். எனவே இந்த ஹதீஸை என்ன செய்ய ஓரங்கட்டி இந்த செய்தியை ஏத்துக்காத. இந்த செய்தியை ஏத்துக்காத. இது என்ன அப்படின்னு கேட்டா, அறிவை கொண்டு யாரை அளக்கிறது? அல்லாஹ்வை அளக்கிறது. நம்முடைய வசனம், ஒரு வசனம் ஒன்று சொல்லுச்சுன்னா, இந்த வசனத்துக்கு ஹதீஸ் ஒன்று சொல்லுச்சுன்னா, இந்த ரெண்டும் ஒரு காலமும் முரண்படாது. இந்த ரெண்டும் ஒரு காலம் முரண்படாது. முரண்பட்டா எங்கேயோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அந்த கோளாறு ஒருவேளை எங்கே இருக்கலாம்? புரிதலில், நம்மில் அறிவில் என்ன செய்யலாம் இருக்கலாம். இதை முதல்ல நினைச்சுன்னு வழங்கணும். அக்கைதால வழிகட்ட மிகப்பெரிய வழிகேடுகளில் ஒன்று முஅத்தஸிலாக்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால முஅத்தஸிலாக்கள்னா அதே வழியில வழிகட்ட ஒரு வழிகேடு தான் இது. அல்லாஹ் அரிசில் இருந்து இறங்கவில்லை, அல்லாஹ் அரிசில் தான் இருக்கிறான், நான் என்னிடத்தில் குர்ஆன் வசனத்தை வைத்திருக்கிறேன், அல்லாஹ் 6க்கும் மேற்பட்ட இடங்களிலே அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா என்று சொல்கிறான். எனவே இந்த ஹதீஸ் சொல்லும் இந்த செய்தி பிழை என்று ஒருவர் சொன்னால் அவர் அல்லாஹ் பூமிக்குள்ள கொண்டு வந்து அளந்து பார்க்கிறார். கேவலம் இவங்க விளங்குறதுக்கு கூட சில சான்று இருக்கு. புட்டபர்த்தி சாய்பாபா தெரியுமா உங்களுக்கு? யாரு அவர்? சாமியார். அவர் சொன்னார், நான் உலகத்தில் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் தோன்றுவேன் அப்படின்னார். உலகத்தில் ஒரே நேரம் முடியுமாங்க? நான் இப்போ தெங்காசியில் இருக்க முடியுமா? உலகத்தில் அது முடியாது. ஆனால் அவர் சொன்னார். அவர் சொன்ன உடனே இந்தியாவில் ஃபேமஸ் மெஜிஷியன் பிசி சர்க்கார் அவருக்கு சவால் விட்டார், நான் உலகத்தில் 3 இடத்தில் தோன்றுவேன். விஷயம் என்ன விளங்கிச்சா? விஷயம்னா அது ஏதோ ட்ரிக், அதில் ஏதோ ஒரு தந்திரம் இருக்கிறது. அதில் ஏதோ ஒரு, அது மந்திரம் இல்லை, அது என்னது, ஏதோ ஒரு தந்திரம் இருக்கு.
அதை பயன்படுத்தி நம்ம கண்ணு முன்னாலுக்கு ஒரு பெரிய பொருளை மறைச்சிடறாங்களே, இல்லாமல் காட்டிடுதானே, முடியுதா இல்லையா? நம்ம கண்ணை கட்டுறான், அவ்வளோ பேருடைய கண்ணையும் நம்மளை ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பொருளை இல்லாமல் ஆக்குறான், ஒரு பில்டிங்கை இல்லாமல் ஆக்கிறான், ஒரு காரை இல்லாமல் ஆக்கிறான், விமானத்தை நிறுத்தி அதுக்கு முன்னாலேருந்து விமானத்தை பின்னாலேருந்து இல்லாமல் காட்டுறான். இருக்கா? போய் பாருங்க, மேஜிக்கலாம். ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு, இவ்வளோ பெருசு செய்ய முடியுமா அப்படின்னு. அந்த ஆள் சொன்னால் இவர் சொன்னதை விட நான் அதிகப்படியாக செஞ்சு காட்டுறேன். என்ன அர்த்தம்? அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் என்பவன் மகா பெரியவன். அவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறாங்கிறது யாரை சார்ந்தது? அவனை சார்ந்தது. ஏன் மூளை அவன் என்ன செய்யாது? மானிட்டரிங் பண்ணாது, அளக்காது. ஏன் மூளைக்கு அந்த அளவுக்கு அறிவு என்ன செய்யாது? கிடைக்காது. இங்கே இருக்கிற ஒரே ஒரு பதில், ஒமா ஊத்தீத்து மின் இல்மின் இல்லா கலீலா. ஒரு சில விஷயங்கள் அக்கீதால முரண்பட்டு நாசமா போறதுக்கான பெரிய காரணங்களை உண்டு. எஸ் அலூனக அனி ரூஹி, ரூஹை குறித்து அவர்கள் இடத்துல கேள்வி கேட்கிறார்கள். ரூஹ்னா ஆன்மா, ஆவி, வேற உயிர், இப்படி நிறைய சொல்லலாம் இல்லையா? இதை யாரு ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், நிறைய என்னெல்லாமோ பேசுறான். அல்லாஹ் அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொல்றான்? ஒமா ஊத்தீத்து மின் இல்மின் இல்லா கலீலா. இல்முஹா இந்த ரப்பி, அதை குறித்த அறிவு யார்கிட்ட இருக்கு? ஏன் ரப்பிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு அதை விளங்குற அளவுக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. அப்போ முதல்ல நாம் குரானிய வசனங்களை குரானிய வசனமாக ஏற்று நம்புறது, பின்னால அதில் எந்த அளவுக்கு சிந்திக்கணுமோ அந்த அளவுக்கு சிந்திக்கிறது, சிந்திச்சு அதற்கு சொன்னா என்ன விளக்கம் சொல்லுதோ அதோடு நிறுத்திக்கிறது. கொஞ்சம் வரம்பு இல்லைன்னா என்ன செஞ்சிருவோம்? வெளியே போயிடுவோம். இது எத்தனாவது காரணங்க? 5வது காரணம். 6வது காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணத்தை ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்கள் சொல்கிறார். அஸ்பஹல் பைத்து ஃபில் காலிப் காலியம் மின தௌஹீதி சலீம். சலாமத்தான தௌஹீதை விட்டு இன்று இருக்கக்கூடிய பல்வேறு இல்லங்கள் இல்லாமலே ஆகிவிட்டது. வகத் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரதி ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிஸானி. அக்ரஜோ ஷேഖான். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய இது எல்லா வீடுகளையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்லங்களுக்குள் இஸ்லாம் இல்லாத நிலை. நான் பாரம்பரியமாக ஒரு காலத்தில் இஸ்லாம் இல்லங்களுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு நமக்குள்ள அப்படி இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு தௌஹீதை சொல்லி வளர்க்கலை இல்லையா? அல்ல குரானில் சொல்லி காட்டுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகும்போது உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகும்போது உங்களுடைய பிள்ளைகளை கூப்பிடுறாங்க. இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லக்குமுத்தீன, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாக அல்லாமல் மரிக்காதீர்கள். உங்களுடைய இறைவன் யார் அப்படின்னு கேட்குறாரு. உங்களுடைய ரப்பு யார் அப்படின்னு கேட்குறாரு. யார்கிட்ட? பிள்ளைகள்கிட்ட. இன்னைக்கு வசியத்தெல்லாம் எதை பற்றி தான் இருக்கும்? சொத்தை பற்றி தான் இருக்கும். அங்கே வசியத்தை எதை பற்றி இருக்கு? மரண சாசனமே முதல்ல கொள்கையை பற்றி இருக்குது. நான் செத்து போனேன், இறந்து போகிறேன், நான் எனக்கு பின்னால் என் பிள்ளைகள் எதில் இருக்கணும்? கொள்கையில் இருக்கணும், அல்லாவை ஏற்றிருந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னா. இதுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறு ஒன்றை சொல்லலாம். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமே இல்லை, எண்ணற்ற அம்பியாக்களுடைய வரலாறு மட்டும்தான் இருந்தது. சாலிகளுடைய செயல்பாடும் இருந்தது. என்னன்னா, இல்லங்களுக்குள் முதலில் இந்த கொள்கையை அன்றாடம் போதிக்கிறது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு நம்ம பிள்ளைகிட்ட கேட்டால் அல்லாஹ் எங்கன்னு சொல்லணும். பிள்ளை அரசில் இருக்கான்னு சொன்னான், இறங்கி வாரானா அதுலேயும் அந்த பிள்ளைக்கு அந்த நம்பிக்கை தான் ஊட்டணுமே தவிர நம்பிக்கை அல்லாத இன்னொரு செய்திகளை என்ன செய்யக்கூடாது? ஊட்டி விடக்கூடாது. அறிவுங்கிற பேரில் தேவையில்லாத விஷயங்களை பேசணும்னா அதுவும் நாசமாக போயிடும். இப்போ 7வது காரணம், வீடுகளுக்குள் ஏகத்துவம் படிக்காதது ஒரு காரணம் என்று நினைச்சாரு சொல்கிறார். அன்னைக்கு ஆரம்ப காலத்தில் அது இருந்தது இல்லையா? இந்த கையில் கயிறு கட்டுறது சம்மந்தமாக சஹாபாக்களுக்குள்ளே பேச்சு வரும்பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்குறாங்க, இது நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறீங்களே, இது பெரிய பாவம்னு சொல்லி ஷிர்க்கை சேர்ந்துக்கிறனா, ஆனால் உங்களுடைய இல்லங்களுக்குள் இது இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுவோம், போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வெளியே சொல்லும்போது சொல்கிறாங்க, ஆமாம் இல்லை, அப்படி இருந்தால் அவங்க யாராக இருக்க முடியாது? எனக்கு மனைவியாக இருக்க முடியாதுன்னார் இப்னு மஸ்ஊத். ஊருக்குள்ளே சில நேரம் ஏதாவது ஒரு வதந்தியை பரப்போம், அதில் நல்லவங்களை பற்றி சொல்லனா சிலருக்கு என்ன செய்யும்? தித்திப்பாக இருக்கும். அதில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்கள பற்றி ஒரு விமர்சனமாக என்ன செய்யப்படுது? வெளியே பேசப்பட்டு பெண்களுக்குள்ளது பேசப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் போய் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு இப்னு மஸ்ஊத் சொல்லணுன்னு, வீட்டுக்குள்ளே அப்படி இல்லைங்கிற அந்த செய்தியை வெளியே சொல்லும்போது சொல்கிறாங்க, அவர்கள் அப்படி இருப்பார்கள் என்றால் யாராக இருக்க முடியாது? என்னுடைய மனைவியாக இருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அப்படி நிறைய பேர் இல்லை. உண்மையில் இருக்கிற இஸ்லாமுக்கு வரக்கூடிய ஒரு சிலர் இன்னைக்கு அக்கா மகளை திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த இஸ்லாத்துக்கு
இப்போ ப்ராப்பராக ஒரு இடங்களில் போய் பிரச்சாரம் பண்ணி வரக்கூடிய சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அக்கா மகளை பழைய காலத்தில் திருமணம் பண்ணிப்பாங்க. சத்தியம் தெரிஞ்சிடும். இங்கே வந்தவொடனே என்ன செஞ்சாகணும்? தலா கூட்டாகணும். பிள்ளை, மனைவி, குடும்பம் இது எல்லாத்தையும் யோசிக்கும்போது பாவம் பெரிய நெருடல் காலம். அதில் கூட நேர்மையாக இங்கே வந்த பிறகு இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியாது, கணவன் மனைவியாக வாழ முடியாதுன்னு இருந்த இஸ்லாமை ஏற்று வந்தவர்களுடைய யதார்த்தத்தை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து ஏகத்துவம் தெரிஞ்ச பிறகு கபரில் இருக்கக்கூடிய மனைவியை தலாக் கூடறதுக்கு தயாரில்லாத முஸ்லீம்கள் நம்மள நிறைய பேர் தான். சரிதான் நான் சொல்கிறது. கபருக்கு வழிபாடு செய்யக்கூடிய பொண்டாட்டி அவ என்ன செய்யணும்? அவள் யார்? உன் பார்வை, உன் கொள்கை, உன்னுடைய நம்பிக்கை தெளிவாக இருக்குன்னா அவள் யார்? இன்னஹா மினல் முஷ்ரிக்கா. அவள் யார் தான்? அவள் முஷ்ரிக்கான பெண் தான். அவளை என்ன செஞ்சுருக்கணும்? நம்ம வழியே கிடையாதுமா, நானும் நீ ஒன்றா வாழ முடியாது, உன் கூட நான் வந்து குடும்பம் நடத்தினேன்னா அது விபச்சாரமாக மாறிடும், இதில் நான் இருக்க தயாரில்லைன்னு சொல்லக்கூடிய ஏகத்துவாதிகள் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வீடு எவ்வளவு மோசமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்கள், இஹ்ஜாமு வசாயிலு தஅலீம், ஏழாவது காரணம். والإعلام في غالب العالم الإسلامي عن أداء مهتماتهما فقد أصبحت مناهج التعليم في الغالب لا تولى جانب الدين اهتماما كبيرا. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை என்பதே முற்றிலுமாக மாற்றப்பட்டு விட்டிருக்கிறது. இது வந்து மிகப்பெரிய உலகளாவிய சதி. அக்கீதாலேருந்து மக்கள் வழிபடுவதற்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு பெரிய சதி. மெக்காலே கல்வி திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார்னு பிரபலியமாக சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மெக்காலே கல்வி திட்டத்தில்தானே இருக்கிறோம், அப்படித்தானே? இப்போ இங்கே வந்து இப்போ கொடி பிடிக்கவெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வெளியே தள்ளணும், புதிய கல்வி திட்டத்துக்கு வரணும் அப்படின்னு இப்போ இங்கே எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவன் சொன்ன அந்த கல்வி திட்டமும் அந்த லட்சணம் தான், இவனும் இப்போ சொல்லக்கூடிய கல்வி திட்டமும் அதே லட்சணம் தான். அவன் சொல்லக்கூடிய கல்வி திட்டம், நாங்கள் படித்து கொடுக்கும் இந்த கல்வியை படிப்பவர்கள் எங்களை போன்றே இருப்பார்கள். வந்துட்டாமா நீங்கள் நிறைய நம்ம அந்த மாதிரி மாறிட்டோம். இவன் இங்கே இருக்கிறவன் சொல்கிறான், நம்முடைய பாரம்பரிய கல்வி வேணும், நம்முடைய பாரம்பரிய கல்வி வேணும் அப்படின்னு இங்கே இருக்கிறவன் சொல்கிறான். இந்த ரெண்டு கல்வி திட்டமும் முஸ்லீம்களுக்குள்ளே போகும்போது முஸ்லீம் பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுகிறது? முதல்ல அம்சமே சின்ன பிள்ளைக்கே ஒரு நஞ்சத்துவம், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். யாரை சொல்கிறான்? அந்த வாசகம் சரி, இஸ்லாமுக்கு அது 100க்கு 100 சரி பொருந்துதா? எழுத்தறிவித்தவன் இறைவன் தானா இல்லையா? ஆமாவா? ஆமாம், எழுத்தறிவித்தவன் இறைவன் தான். அது யார் தான்? அல்லாஹ் தான். ஆனால் அவன் எழுத்தறிவித்தவன் இறைவன் யாரை சொல்கிறான்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். புரிஞ்சுதா? இந்த கல்வி முறை முதலில் யாரை மாற்றுது? ஒரு சமூகத்தை மாற்றுகிறது. இதில் தான் அவங்க ரொம்ப கரெக்டாக கை வைக்காங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய கல்வி திட்டம் இருக்கு இல்லையா, மசோதா, அதுவும் அதே அப்படியே வார்த்து கொண்டு வர்றது தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அந்த சிந்தனைகளை உள்ள சின்ன வயசுலேயே லேசாக உள்ளே ஏற்றிட்டோம்னா அது எங்கே வந்துடும்? ஒரு கட்டத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்யாது, எடுக்காது. உதாரணத்துக்கு இந்த பள்ளியில் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, யாருமே வந்து மாஸ்க் போடவோ அல்லது சமூக இடைவெளியை பின்பற்றவோ இல்லை. ஏன்? கொரோனா பற்றி அச்சம் இல்லை. வெரி குட். வேற ஒரு ஆளுடைய முடிவு வேற. அதாவது நம்முடைய நம்பிக்கையை பொறுத்தா நம்முடைய நடைமுறை இருக்கும். இன்னமும் ஜேகேஷ் பள்ளியோ அல்லது ஜேகேஷ் சகோதரர்களே இருக்கக்கூடிய பெருவாரியான பள்ளியில், ஒரு சில பள்ளியில் பள்ளிக்கு இன்னும் பலரும் ஜமாத்துக்கு தொலை வரல. இது நான் சொல்லலை, செய்தி சொன்னார். பள்ளிக்கு இன்னும் வரல. என்ன அப்படின்னா, படித்த சமுதாயமா அவங்க வந்து சமுதாயம் அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த விழிமுறைகளை பின்பற்றுறாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சொல்றத நம்புறவன் எதை நம்ப தயாரில்லைன்னு அர்த்தம்? அல்லாஹ் ரசூலை நம்ப தயாரில்லைன்னு அர்த்தம். அவன் சொல்றதை நம்ப தயார். அப்போ அவனுடைய கல்வி முறை என்ன செஞ்சிருக்குன்னா, அவனை மாற்றி விட்டு இருக்கிறது, வேறொரு மடையில் அவனை மாற்றி விட்டு இருக்கிறது. இதற்கு ஒரு பெரிய காரணம் இந்த கல்வி முறை. இப்போ நம்ம 7 காரணங்களை செஞ்சிருக்கோம், உங்களுக்கு சொல்லியிருக்கோம். 7 காரணங்களை வரிசையை சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அம்சம் அல் ஜஹல் பில் அக்கீதத்து சஹீஹா, சரியான அக்கீதாவை குறித்த போதிய அறிவின்மை. 2வது அத்தஅஸ்ஸுப் லிமா அலைஹில் ஆபாஉ வல் அஜ்தாத், நம்முடைய மூதாதையர்கள் எதில் இருந்தார்களோ அதன் மீது இனம் புரியாத பற்று வைத்தல். சரியா? அத்தக்லீதுல் ஆமா. 3வது அம்சம் கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. சரியா? 4வது அல் குலூ ஃபில் அவுலியாய் சாலிஹின், நல்லவர்களுடைய விஷயத்தில் வரம்பு மீறி செல்லுதல். 5வது விஷயம் அல் கஃலத்து அன் ததப்புரி ஆயாத்தில்லாஹில் கௌனியத்தி வ ஆயாத்தில்லாஹி அல் குர்ஆனியத்தி, அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கக்கூடிய பொதுவான அத்தாட்சிகளை சிந்திக்காமல் இருத்தலும், பின்னர் அல்லாஹ் வேதத்தில் இறக்கி வைத்த வசனங்களை சிந்திக்காமல் இருத்தலும்.
இது 5வது வருஷம். 6வது வருஷம் வீடுகளில் அநேகமான வீடுகள் என்னவாக மாறிவிட்டிருக்கிறது என்றால், அடிப்படையில் கொள்கைகளை பற்றி பேசக்கூடிய, விவாதிக்கக்கூடிய, கொள்கையை நம்பிக்கையாக போதிக்கக்கூடிய இடத்தில் இல்லாமல், 7வது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மீடியாக்களோ அல்லது கல்வி முறைகளோ அல்லது நமக்காக இருக்கக்கூடிய அந்த பல அம்சங்களோ நமக்கு எதிராக செஞ்சிருக்கே மாறி இருக்கக்கூடிய ஒன்றும், அது நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் விதைக்கப்படுவதனால் அடிப்படை கொள்கையிலிருந்து மக்கள் மாறுவது. சரி, அப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அம்சம் ருஜூ இலா கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல். ஃபர்ஸ்ட் அம்சம் அல்லாஹ்வுடைய புத்தகத்தின் பாலும் இலா சுன்னத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து என்ன சொல்லுச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் திரும்பி மீண்டி வர்றது. ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இதுக்கு தீர்வு சொல்றார். முதல் அம்சம் நம்ம முதல்ல குர்ஆனையும் சுன்னாவின்பால் மீண்டு வருவது. 2வது அம்சம் அகீதா சஹீஹாவை படிக்கும்போது சலஃபு சாலிஹீன்கள் எப்படி நமக்கு சொல்லி தந்தாங்களோ அப்படி என்ன செய்யறது, படிக்க முயற்சி பண்ணுறது 2வது. ஏன்னா அகீதா பாடங்களுக்கு நிறைய நடப்படுது. ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையை சொல்கிறான். கொள்கை புத்தகங்கள்லாம் நிறைய உலகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எழுதின எல்லா புத்தகத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, கொள்கைன்னு எடுத்துக்கூடாது. மாறாக எங்கேருந்து எடுக்கணும், சலஃபுகள் அகீதாவை எப்படி நமக்கு படிச்சிருந்தாங்க அப்படின்னு எடுக்கணும். அதே மாதிரி 3வது அந்த சலஃபுகள் சுத்தமாக தந்த அந்த அகீதாவை திரும்ப திரும்ப நமக்குள்ள அசைபடுவோம். நமக்கு வந்து பெரிய ஒரு 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 சலிப்பான டாபிக் எது, எப்போ போனாலும் அவங்க ஒரே சிரிக்கும்பாங்க, ஏகத்துவம்பாங்க. இது வரவே கூடாது. இது வந்ததுன்னா ஒரு காலத்தில் நம்ம எங்கே போயிடுவோம், பழைய நிலைக்கு மாறி விடுவோம். அதே மாதிரி கியாம் துஆத்து முஸ்லிஹீன யுஜத்திது லின்னாசி அகீதத்து சலஃப், சலஃபுகளுடைய அகீதாவை மீண்டும் மீண்டும் புனர்நிர்மாணம் செய்யக்கூடியவர்களாக இந்த முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய துவாத்துகள், அழைப்பாளர்கள் மாற வேண்டும். நீங்கள் எங்கே பேசினாலும் கண்டிப்பாக அந்த பேச்சில் என்ன இருக்கணும், முதல்ல ஏகத்துவம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அடிப்படை கொள்கையை பற்றிய விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கணும். நம்ம எந்த டாபிக் எடுத்தாலும் அது எங்கே வந்துடலாம், அக்கீதாவை பேசக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த 4ம் முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளே வந்தால் இந்த விஷயம் சீர்திருந்தும் என்று சரியாக சொல்கிறார். அப்போ இந்த செய்தியை நான் வந்து அக்கீதத்து தௌஹீத் அப்படிங்கக்கூடிய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசானுடைய செய்தியிலேருந்து அனுசரிக்க உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறேன். இறைவன் எதை மார்க்கமாக நமக்கு அவனுடைய தூதர் மூலமாக படித்து கொடுத்தானோ அவனுடைய அந்த வேதத்தை, இந்த விளக்கிய தூதருடைய நடைமுறைகளை முறையாக விளங்கிய சஹாபாக்கள் எந்த மார்க்கத்தில் முறையாக இருந்தார்களோ அதை பின்பற்றி பின்வந்த உம்மத்துகள் எந்த வழிமுறையை பயணித்ததோ அந்த பயணத்தில் நாம் எல்லோரும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அந்த பண்பையும் பக்குவத்தையும் நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.